நம்ம ப்ளூ கோல்டன் நடத்துகிற டோர்னமெண்ட்டுக்கு 2000 ரூபா, சாரி 2வது ப்ரைஸ் வந்து 40,000 ரூபா கொடுத்துருக்காரு அண்ணன் பவித்ரன். வாழ்த்துக்கள்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஐடி கிரவுண்டு தஞ்சாவூர் மேட்சோட 50,000 மேட்சோட செகண்ட் டேக்கு வந்திருக்கோம் கைஸ். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த வித மழையும் பேயலை கைஸ். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக பிச்சு ரெக்கவர் ஆகிட்டு அவுட்ஃபீல்ட்லாம் இன்றைக்கி வந்துட்டு தாறுமாறாக போவோம் கைஸ். எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த இடம் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கரெக்டாக முரடாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு எல்லா இடமும். ஃபைனாக இருக்குது. தண்ணி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த தெரியுதா கைஸ், அது மட்டும் தான் தண்ணி. மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் தண்ணி நிற்கல. பிச்சு சூப்பராக ரெக்கவர் ஆகிட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்கும் மேட்ச்சு. இன்றைக்கி ரெண்டாவது போல் எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி 2வது நாளோட 2வது போலோட முதல் ரவுண்டு மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் டிராஃபி ஃபைட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா திருவையாறு டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க வந்துட்டு டிராஃபி ஃபைட்டர்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க டிராஃபி ஃபைட்டர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க திருவையாறு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் இந்த மேட்ச். பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொண்ட மேட்ச்சு. முதல் ஓவர் பார்த்தீங்கன்னா காமன் பவர் பிளே. சர்க்கிளுக்குள்ளே 4 பேர் இருக்கணும். சாரி, சர்க்கிளுக்கு வெளில 4 பேர் இருக்கணும், சர்க்கிளுக்குள்ளே 6 பேர். ஓகேவா? மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. டிராஃபி ஃபைட்டர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் வாசுதேவன், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ராஜேஷ் ஆட போகிறாங்க. முதல் ஓவர் போடுறதுக்காக திருவையாறுலேருந்து பிரவீன். ஸ்டார்ட் த மேட்ச். முதல் ஓவரோட முதல் பந்து. ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் த மார்க் சிங்கிள். செகண்ட் பால் நல்லா பாலுங்க, நல்ல ஒரு லைனில் அடித்தார். நல்லா பவுன்ஸும் அனுச்சு, பிச்சு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு. டாட் பால். தேர்ட் பால் நல்ல பாலுங்க, ஆஃப் சைடில் கேப் ஃபைன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்லா ட்ரைங்க, நல்லா ஓடினார், தடுத்துருக்க முடியாது. நல்லா ஒரு அடிங்க, ஜஸ்ட் டைம் பண்ணார், பர்ஃபெக்ட் இருந்துச்சு. ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போயிருக்கு ஆஃப் சைடில். முதல் பவுண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பால் எட்ஜ் அடிச்சு போயிருக்கு, விட்டுட்டாருங்க. சான்ஸ் இருந்துச்சு, தடுத்துருக்கணும். அங்கே ஒரு மிஸ்ஃபீல் காரணமாக பார்த்தீங்கன்னா தேர்ட் மேனில் ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் வாசுதேவன். லாஸ்ட் 2 அகைன் எட்ஜ் அடிச்சு நேராக ஃபீல்டர் கையிலேயே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல ஃபீல்டிங்கு, ரன் எதுவும் ஓடலை. டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. அகைன் கவர்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணார். ஃபீல்டர் தலைக்கு மேலே கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. அனதர் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 3 பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் நல்ல ஒரு யார்க்கருங்க, நல்லா சூப்பராக போட்டார். லாட் பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா விலைக்கு கவர்ஸை ஃபைன் பண்ணலான்னு பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காமல் போட்டிருக்காரு பவுலர். நல்ல ஒரு பால். அகைன் ஒரு டாட் பால். ஃபோர்த் பால் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைனு. சுத்தமாக பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. டாட் பால். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டார். ஒரு லெக் பை, ரன்ஸ் எதுவும் இல்லை. டாட் பால். இதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவருக்கு 15 ரன் ஸ்கோர் பண்ணி எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க டிராஃபி ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஓவர் போடுறதாக பிரகாஷ். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பாலு நேராக ஃபீல்டர் கையில். நல்ல ஒரு கேட்ச் எடுத்துருக்காரு.
மேலே அப்படியே பால் அலைஞ்சிது, இருந்தாலும் நல்லா டேக்கனுங்க, கலெக்ட் பண்ணியிருக்காரு பாலை பியூராக. ஸோ எந்த தப்பு பண்ணாதனால விக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. 3வது ஓவரில் தான் முதல் விக்கெட்டே விழுந்திருக்கு. மற்றபடி ரன்ஸில் எந்த வித ஒரு பாதிப்புமே இல்லைங்க பவுலிங் டீமுக்கு. நல்லா போட்டிருக்காங்க இது வரைக்கும். செகண்ட் பால் ஷாட்டுங்க, உள்ளே கொண்டு வந்தார், மடக்கி வெளியில் அடிச்சிருக்காரு. வாங்காந்தி சைடில் முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் வந்த முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஹிட்டிங்கோட ஆரம்பிச்சிருக்காரு. வேறு பால் ஸ்ட்ரைக்கில் ரங்கீஷ், நல்ல பாலுங்க, நல்லா லைனு, ஸ்லோயர் ஒன்று ஜஸ்ட்டு வெயிட் பண்ணார் பேச. பேட்ஸ்மேன் பீட்டுனாக டாட் பால். 4th பால் விக்கெட்டுங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ஏர்லேயே பால் ஸ்விங் ஆச்சு, லெக் ஸ்டிக்கை தட்டியிருக்கு. அனதரோட விக்கெட்டு போயிருக்குங்க ட்ராஃபி ஃபைட்டர்ஸுக்கு. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர், 2 விக்கெட்டை தூக்கியிருக்காரு இந்த ஓவரில். லாஸ்ட்டு நல்ல பாலுங்க, நல்ல ஒரு பேஸோட போட்டார் அந்த பால். டாட் பால், லாஸ்ட் 1 பால் ஷார்ட்டு மடக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு குயிக் அவுட் ஃபீல்டு இருக்காங்க. 2க்கான சான்ஸ் எடுக்க சான்ஸே கிடையாதுங்க. நல்ல ஃபீல்டிங், இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 4th ஓவர் பொறுத்தாக மீண்டும் தேவா ஷாட்டுங்க, இன்சைட் அவுட் அடித்தார். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 6 பதிவு பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஷாட்டுங்க, அகெயின் ஒரு ஷார்ட் பிட்ச் பாலு, கேட்சுக்கான கால் இருக்குது, கிளியராக எடுத்திருக்காருங்க கேட்சை. விக்கெட்டு, நல்ல ஒரு பாடி லைன் டெலிவரி போட்டார், மடக்கி அடிக்க ட்ரை பண்ணார் பேட்ஸ்மேன். அதாவது விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காருங்க லாங்கானில். நல்ல ஒரு கேட்ச். 3rd பால் ஸ்ட்ரைக்கில் நீ பேட்ஸ்மேன் எட்வின், நல்ல பால் இன்சைட் அடிச்சு பட்டு சிங்கிள் பிச்சில் பார்த்தீங்கன்னா கீப்பர் கையில், ரன்ஸ் எதுவும் எடுக்க சான்ஸே இல்லை. 3rd பால் லாஸ்ட் 2 நல்ல பால், 2க்கான சான்ஸ் எதுவும் இல்லை, மிஸ் பண்ணிட்டாரு. அங்கே ஒரு த்ரோ, ஓவர் த்ரோ, 2க்கான சான்ஸ் இருக்கா? நல்ல ஃபீல்டிங். பவுண்டரி கிடையாது கைஸ். 3 ரன் 4 ரன் ஓடி இருக்காங்க. பவுண்டரி இல்லை, இருந்தாலும் 4 ரன் ஓடி இருக்காங்க, ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங்க. லாஸ்ட் ஓவர் போட்டதாக அரவிந்த் வந்திருக்காரு. ஷார்ட்டு, கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரா? ஃபீல்டரால் தடுக்க முடியுமா? நல்ல ஃபீல்டிங்கு. ரொம்ப லேசியா இருக்காருண்ணா. 2 ரன்னு. செகண்ட் பால் ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஸ்க்ரூப் ஷாட்டு, தேர்மன் திசையில் ஒரு பவுண்ட்ரி. நல்லா பார்த்தீங்கன்னா டைம் பண்ணார், பவுண்ட்ரிங்க. நல்ல பாலுங்க, சிங்கிள் ஓடிருக்காங்க பை மூலமாக, சிங்கிள். இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு, ஜஸ்ட்டு பிளேஸ் பண்ணி விட்டார். ஆனால் ஒரு பவுண்ட்ரி, ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பவுண்ட்ரி. முதல் இன்னிங்ஸோட கடைசி பால். நல்லா லைனு, இருந்தாலும் வைடு கொடுத்துருக்காரு அப்பயர். ஷாட்டுங்க, எடுத்து கேப்பில் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே ஸ்ட்ரைட்டில். 2 ரன்னு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் முடிவடைந்திருக்கு. 40 ஆடி இருக்காங்க 5 ஓவருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிக்கணும் இந்த மேட்சை வந்துட்டு வின் பண்ணணும்னா. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச்சு தான். ஆனால் பால் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வருது, டைம் பண்ணவே முடியல சுத்தமாக.
ஒரு சைடு மட்டும் ஆஃப் சைடு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. லெக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா காற்று கடுமையாக அடிக்குது, அதனால் கண்டிப்பாக போகாது. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். போடுறதா சதீஷ், ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அஸ்வின் 47 டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர். தேர்ட் பால் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காரு பவுலர். தேர்ட் பால் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பை தாங்க, டாட் பால். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. இந்த ஷாட்டுக்கு தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாருங்க. பவுண்ட்ரியா சிக்ஸாங்கிறது கால் ப்ரோ? பவுண்ட்ரியா? 6 பால் ஷாட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் யாரும் இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தாண்டிடும். பவுண்டரி லைனை கிராஸ் ஆகிட்டு பவுண்ட்ரிங்க. 4 பால் நல்லா போட்டு வந்தார். கடைசி 2 பால் பார்த்தீங்கன்னா 6, அப்புறம் ஒரு 4ஓட அந்த ஓவரை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க திருவையாறு. செகண்ட் ஓவர் போட ராஜேஷ் ஷாட்டுங்க, பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணார். டீப் ஸ்கொயர் லெக்கில் பவுண்ட்ரி. செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க, இருந்தாலும் 2க்கான சான்ஸ் எடுப்பாங்களா? இல்லைங்க, சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஷாட்டுங்க, பிச்சுக்கிட்டு போச்சு ராக்கெட் வேகத்தில். ஃபீல்டர் யாரும் இல்லை, கேப்பை ஃபைன் பண்ணி பவுண்ட்ரிங்க. அனதர் ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவரில். ஃபோர்த்து பால் ஷாட்டுங்க, வெளில போயிட்டா. கேட்சுங்க, ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஃபீல்டிங். விக்கெட்டை பறி கொடுத்து போயிட்டுருக்காரு பேட்ஸ்மேன். நல்லா ஆடினார், நல்லா பவுலிங்க. ஓவரோட லாஸ்ட் 2 பால்ஸ். ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேனாக அரவிந்த். நல்ல ஷாட்டுங்க, ரிவர்ஸ் திரும்பி அடித்தார். ஃபீல்டர் இருந்தார், இருந்தாலும் தடுக்க முடியல. ஒரு டஃப் சான்ஸு. ஃபீல்டரை கிராஸ் பண்ணி பவுண்ட்ரி போயிருக்கு. குட் ஷாட். லாஸ்ட் 1 பால் ஃபுல் டாஸ் டெலிவரி. ஏதாவது ஸ்ட்ரைட் ஃபீல்டர் கையில் சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. சிங்கிள் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க திருவையாறு. 18க்கு 22 வேணும். தேர்ட் ஓவர் போடுறதுக்கு பாரத் வந்திருக்காரு. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸு. ரிவர்ஸ் திரும்பி அடிக்க ட்ரை பண்ணார். பேட்ஸ்மேன் காட் பீட்டன். டாட் பால். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஜஸ்ட் டைம் பண்ணார், ஹைட்டாக போயிருக்கு. பவுண்ட்ரி போயிருக்குங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில். நல்ல பவுண்ட்ரி. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, எட்ஜ் அடிச்சு போயிருக்கு. சிங்கிள் ஓடிட்டாங்க, ஒரு குயிக் சிங்கிள். ஃபோர்த்து பால் வித்தியாசமான ஷாட்டுங்க, 2க்கான கால் இருக்குது. கிளக் பண்ணிட்டாரு, நல்ல த்ரோ, சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டார் கைஸ். அவர் ஸ்லோயர் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டார். இருந்தாலும் ஃபுல் டாஸ் தான் அடிச்சிருக்க வேண்டிய பால் மிஸ் பண்ணாதனால. டாட் பால். லாஸ்ட் 1. இந்த பாலை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாருங்க. லோ ஃபுல் டாஸு, நல்ல ஷாட்டு. லாங் ஆஃப் திசையில் ஒரு பவுண்ட்ரி. நல்ல ஷாட்டுங்க. போன பாலை மிஸ் பண்ணார், ஆனால் இந்த பால் கிளியராக அடிச்சிருக்காரு. 12க்கு 10 வேணும். ஷாட்டுங்க. பாலுக்கு பால் தான் ரன் இருக்குது. எந்த வித மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தாலும் ஈஸியாக இந்த மேட்ச் திருவையாறு வின் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்ன நடக்கும்னு தெரியாது. 11க்கு 9. ஷாட்டுங்க. பால் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சிதுங்க, ஏர்லே கர்வ் அனுச்சு. கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரியும் விட்டுருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, மடக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டை கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த 6ஓட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க திருவையாறு. வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ விளையாண்ட 2 டீமுமே மோகன் முடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.
அதுவரை நம்மளோட பாஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க கைஸ். பாய்.